ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட லைனிங் பீஸையும் நம்மளோட ப்ளவுஸ் பீஸையும் ரைட் சைடே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி எப்போவுமே போடுற ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்டிச் போட்டே எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும் எப்போவுமே. அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் வரதுக்கு மேக்ஸிமம் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 6 இன்ச்சுக்கும் 7 இன்ச்சுக்கும் ஒரு 8 இன்ச்சுக்கும் 3 ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 ஸ்கொயர் பீஸும் நான் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 8 சைஸ் வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு மடித்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து 7 இன்ச்சு மார்க் பண்ணது நம்ம ஆர்டர் வைஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் ஆர்டர் வைஸாக நீங்கள் தச்சிக்கிட்டாலும் ஓகே, உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் தச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து 6 இன்ச் உள்ளது, அதையும் நான் ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் வச்சு பாட்டமில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ப்ளவுஸை மடித்து அதோட சென்டர் பீஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த வாட்டி அந்த பென்சில் யூஸ் பண்ணலை. இப்போ சென்டர் பீஸ் எடுத்து அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு வச்சோம்ல, அதை வைக்கணும். அது மேலே 7 இன்ச்சு, அதுக்கு மேலே 6 இன்ச்சு. புரியுதா நான் சொல்கிறது? ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தச்சு எடுத்தாச்சு. இப்போ பாட்டம்லேயும் அந்த ட்ரையாங்கிள்லாம் கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது நான் எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கேன், கீழே சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு, அதனால் நான் அதில் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து பாட்டமில் ராங் சைடு வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை அப்படியே வச்சுட்டு தான் திருப்பணும்னு இல்லை. எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதை பிகினர்ஸ் எல்லாருமே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பிகினர்ஸ்க்காக தான் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் கிடைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நான் லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக கொடுத்து தச்சுக்கோங்க. லேஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லை ஹெவியாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். லேஸே போதுமானது. ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க்காக தான் இருக்குது. இப்போது அந்த ட்ரையாங்கிள் நம்ம வச்சுருக்கோம்ல, அது மேலே நான் அந்த லேஸ் பீஸை வச்சு ஒரு மேலே டாப் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டு இதை அப்படியே சர்க்கிள் பண்ணி ஜிக்ஸாக்காக சர்க்கிள் பண்ணி அப்படியே பாட்டம் வரைக்கும் தச்சு எடுக்க போகிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அது கனெக்ட் ஆகிற இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷேப் சைஸ் மாறாமல் இருக்கும். தெரியுது நான் டபுள் சைஸ் போடுறது? இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சர்க்கிளுமே அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கிள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பாருங்கள், ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்குறதுக்கும் நல்லா விசிபிளாக சூப்பராக இருக்கும். நிறைய பிகினர்ஸ்க்கு கிளாஸ் போகாமல் யூடியூப் பார்த்தே கற்றுக்கலான்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வரைக்கும் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இப்போ பாட்டமில் நான் ஒரு லாக்டான் தான் கொடுக்க போகிறேன். 2 இன்ச்சுக்கு எடுத்து ஒரு நார்மல் லாக்டான் தான் கொடுக்க போகிறேன். அப்படியே தச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம லேஸ் வைக்கிறோம், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போகிறோன்னா கீழே லாக்டான் கொடுத்தா நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கட்டாயம் கிளாஸ் எடுக்கிறேன். எடுக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸை ஸ்டேட்யூனாக பார்த்துட்டே இருங்க. அதில் தான் நான் உங்களுக்கு அந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நம்மளை போஸ்ட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லாக்டான் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாட்டமில் அப்படியே நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி கீழே வச்சு அதை அப்படியே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த வீடியோஸை நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எதனா உங்களுக்கு நியூவாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.